ஸ்டவ் ஆன் பண்ணி சின்னதாக கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் 2 வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் ஒரு 6லேருந்து 7 முட்டை வரைக்கும் நல்லா போட்டு வேக வைங்க. வேக வச்சோடனே இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு திரும்பவும் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்து அதில் நம்ம வேக வச்ச முட்டையை எல்லாத்தையும் ஆட் பண்ணி மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி திரும்பவும் பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய மசாலா, அது மட்டும் இல்லாமல் ரெட் சில்லி பவுட்ரு, தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கோங்க அலசி ஜாரை. அதுக்கப்புறம் கசூரி மெத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பரான தாபா ஸ்டைலில் இருக்கக்கூடிய எக் மசாலா கறி ரெடி.